ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பைசியாக லிமிட்டடான மெனுவில் ஸ்பைசியான ஃபுட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் ஸ்மோக் அண்ட் ஸ்பைசி. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, தியாகி மெமோரியல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து இஎஸ்ஐ ரோட், சிங்காநல்லூர் டு இஎஸ்ஐ ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு இதனோட மெனூஸ் எல்லாம் இதில் இருக்குது. லிமிட்டடாக தான் இருக்கும் மெனூஸ், பட் ஆனால் எல்லாமே டேஸ்டராக இருக்குங்க. வெஜ்ஜு நிறையா இருக்காது, மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இங்கே அவைலபிள் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். இவங்க மெனுவில் இருக்கிற ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குங்க, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு டிஷ்யூ கொடுத்துருவாங்க, அதே மாதிரியே கிளாஸ் வாட்டர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே ப்ளசண்ட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இந்த ஹோட்டலை ரன் பண்ணுறவங்க வந்து ஒரு கேரளா டிஷ் தான், பட் ஆனால் அந்த கேரளா ஸ்டைலோட இது இருக்காது, நம்மளோட ஊர் ஸ்டைல்லையும் ரெண்டும் மிக்ஸ்டான மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மோக் அண்ட் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. இது ஃப்ரண்ட் ஏரியாங்க. இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து தந்தூரி, கிரில்ஸு, கபாபு இதெல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும், பட் எல்லாமே டேஸ்டியராக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூடையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது க்ரீன் பீஸ் மசாலா. இது உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் வெஜ்ஜு லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான இருக்குங்க. அதே மாதிரி பரோட்டா வந்து சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. பரோட்டாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ் டு மலபாரோட இது இருக்குங்க. சீரியஸாங்க, இந்த பரோட்டாவுக்கும் நீங்கள் இந்த க்ரீன் பீஸ் மசாலாவுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் இவங்கக்கிட்ட பெரி பெரி தந்தூரி ஆர்டர் பண்ணிட்டேங்க. அதுவுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி, மயோ, அப்புறம் கேபேஜஸ் கொஞ்சம் தருவாங்க. பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அது கூட இந்த க்ரீன் சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா ஆனியன்லாம் இதுக்கு அவைலபிள் தரமாட்டாங்க. இந்த கடையோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலில் ஒரு டைம் வந்து நம்ம செம்மனூர் ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் வந்து இருக்கார்ல, அவர் வந்து இங்கே சாப்பிட்ருக்காராமா ஒரு டைம். அப்புறம் இவங்ககிட்ட காடை வந்து ட்ரை பண்ணாங்க. காடையுமே சூப்பராக இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் தான் இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ், நான் காட்டினதெல்லாம் மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ். பிரியாணியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக இவங்கக்கிட்ட பிரியாணி வந்து எம்டி பிரியாணி ஒன்று வாங்கினேங்க. சீரியஸாக சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கு ஒரு குருமா தருவாங்க, அல்டிமேட். அது கூட வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பிரியாணியே சும்மா சாப்பிட்டிங்கனாலும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். அது கூட இந்த குழம்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இந்த கிரேவியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு இந்த பிரியாணி பத்தும். ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இவங்க கொடுக்குற இந்த குவான்டிட்டிக்கு 2 பேர் சாப்பிட்லாம். இந்த கப்பில் கொடுக்குற குவான்டிட்டிக்கு 2 பேர் சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் காடையும் இந்த ரைத்தா இந்த 3 வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக இவங்ககிட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணோம். கோலி சோடா எல்லாமே இருக்குது, ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.